வர்ஷாவிற்கு அங்கு நடந்த கலவரத்தில் இருந்து ஒரு விஷயம் புரிந்தது. அவ்வாறு புரிந்த விஷயம் மாதேஷின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பிரச்சனை நடந்தபோது அவர்கள் பேசிய மொபைல், வீடியோ பதிவு போன்ற வார்த்தைகளை கேட்டவளுக்கு ஆதித்துக்கும் மாதேஷுக்கும் அழகுநிலாவிற்கும் இடையே வேறு ஏதோ பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது வர்ஷாவிற்கு தெரிய வந்தது. மேலும் அழகுநிலா தன்னிடம் ஏதோ கூற வந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கும் தனக்கும் ஆதித்துக்கும் இடையில் நடக்கும் பனிப்போருக்கும் தொடர்பு எதுவும் இருக்குமோ என்று எண்ண வைத்தது. அவசரப்பட்டு அழகுநிலா பேச வரும்போது கேட்காமல் விட்டோமோ, நமக்கும் ஆதித்துக்கும் இடையில் பெரிய பள்ளத்தை நானே ஏற்படுத்தி கொண்டேனோ என்ற கலக்கம் அவளுக்கு உண்டானது. அவள் முதலில் ஆதித் தனக்கு ப்ரொபோஸ் பண்ணிய சூழ்நிலையில் அவன் தன்னிடம் மனம் விட்டு பேசிய சில வார்த்தைகள் நினைத்து பார்த்தாள். இருவரும் காதலை பரிமாறிக்கொண்ட நிமிடம் ஆதித் தன்னிடம் கூறினான், வர்ஷா, என் ஃபேமிலி பற்றி இதுவரை யாரிடமும் நான் பகிர்ந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லப் போகிறேன். அது தெரிந்த பின் உனக்கு என்னை மேரேஜ் செய்வதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்றால் நம்ம லவ் லைஃபை தொடரலாம் என்று கூறினான். அதற்கு வர்ஷா, ஆதித், இதுவரை உங்களிடம் எந்த பெண்ணையும் நீங்கள் நெருங்க விட்டது கிடையாது. என்னைப் போலவே கற்புள்ளவர், மேலும் திறமையானவர். உங்களின் உழைப்பால் ஆளுமையால் இன்று ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சக்சஸாய் நடத்தி வரும் ஒரு தொழிலதிபர். உங்களில் இந்த சாராம்சம் எனக்கு போதும். மற்ற உங்களின் உறவுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றார். ஓகே வர்ஷா, இருந்தாலும் என் வாழ்க்கையில் இணையப் போகும் நீ இதை தெரிந்து கொள்ளணும் என்றவன், உனக்கு கோவையில் இருக்கும் பிரபலமான ஜவுளி கடையை கூறி அதன் உரிமையாளர் வேலாயுதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டான். வேலாயுதம் அந்த ஜவுளி கடை மட்டுமில்லாது மில் மற்றும் பல தொழில்கள் செய்பவராதலால் தமிழ்நாடு அளவில் அவரை பலர் அறிந்திருந்தனர். எனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான் வர்ஷா. அவர்தான் என் அப்பா. ஆனால் என் அம்மா அவருக்கு இரண்டாவது மனைவி என்றான் வேதனையுடன். ஆனால் அவருக்கோ எனக்கோ என் சம்பாதியத்திற்கோ எந்த சம்பந்தமும் நான் வைத்து கொள்ளவில்லை. அதேபோல் அவரின் சொத்துக்கோ மற்றதற்கோ அவரிடம் உரிமை எடுத்துக்கொள்ளவும் மாட்டேன். ஆனால் என் அம்மா என்னிடம் என் கல்யாணத்தில் அவரை சபையில் முன் நிறுத்திதான் அனைத்து ஏற்பாடுகளும் நடக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்றான். அவன் கூறியதற்கு வர்ஷா, நம்ம மேரேஜ் நல்லபடியாக நடந்தால் போதும், ஸோ மற்றவை எனக்கு அவசியமில்லை என்று கூறியிருந்தான். இப்பொழுது ஆதித்தை பார்த்து, உங்கள் அம்மா புத்தி தாண்டா உனக்கு இருக்கும் என்று மாதேஷ் கூறியதை கேட்ட வர்ஷா, ஆதித்துக்கும் மாதேஷுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் என்று யோசனையுடன் மாதேஷை பார்த்தார். காரின் பின் சீட்டில் சட்டை முட்டியில் கிழிந்தும் உதட்டோரம் தடித்தும் கண் சிவந்தும் கலைந்த தோற்றத்தில் காரில் அமர்ந்திருந்த மாதேஷிடம், வர்ஷா, உங்களுக்கும் ஆதித்துக்கும் ஏற்கனவே பிரச்சனையா? அவரை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேள்வி கேட்டாள். அதற்கு மாதேஷ் ஆதித்தின் மேல் இருந்த கோபத்தில், அவன் என் அப்பாவிற்கும் இன்னொரு பொம்பளைக்கும் பிறந்த மகன் ஆதித் என்று ஆதித்தின் பிறப்பை பற்றி வெறுப்புடன் பேசினான் மாதேஷ். உடனே, அப்போ கோவையில் உள்ள இண்டஸ் ரியலிஸ்ட் வேலாயுதம் தான் உங்கள் அப்பாவா என்று கேட்டாள் வர்ஷா. அதற்கு ஆம் என்று கூறியவன், எங்கள் ஊரை விட்டு அவனை ஸ்கூலில் கேவலப்படுத்தி துரத்தினேன். சென்னை வந்து பெரிய இவனாகிட்டா இவன் என்ன பெரிய பருப்பா, என் மேலேயே கையை வச்சுட்டால என்று அவனை கண்டபடி திட்ட ஆரம்பித்தான். அதனால் வசந்த் கூறினான், மாதேஷ், ஏற்கனவே அவன்கிட்ட மோதிதான் இப்படி அடிபட்டு உட்கார்ந்திருக்கிற. நீ அவசரப்பட்டு அவன் கூட சண்டை போட்டதுனால இப்போ பிரச்சனை நமக்குத்தான். இனியாவது கொஞ்சம் யோசித்து அவனிடம் நடந்துக்கோடா என்று இன்னைக்கு நடக்க இருந்த பில்டிங் கான்டாக்ட் நின்றுவிட்ட கடுப்பில் கூறினான். மாதேஷ் கூறியதை கேட்ட வர்ஷாவிற்கு ஒன்று தெளிவானது. அன்று தன்னை பார்க்க வந்த ஆதித்தை வெறுப்பேற்ற ஆதித்தின் குடும்ப எதிரியான மாதேஷுடன் தான் கைகோர்த்து ஆடுவதை பார்த்ததினால்தானோ ஆதித் தன் மீது தன்னை கோபப்பட்டானா? அவ்வாறு நான் அன்று மாதேஷுடன் சேர்ந்து டான்ஸ் செய்து ஆதித்தை சீண்டாமல் இருந்திருந்தால் ஒருவேளை ஆதித் தனக்கு அவனின் மேல் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து தன்னுடன் இணைந்திருப்பானோ என்று நினைத்தாள். மேலும் அழகுநிலாவை சந்தித்து அவளிடம் அன்று நடந்த உண்மையை தெரிந்து கொண்டு தவறு ஆதித்திடம் இல்லை என்றால் தான் ஆதித்தின் மேல் சந்தேகப்பட்டதற்கு ஆதித்தை நேரே சந்தித்து மன்னிப்பு கேட்டு இருவருக்கும் இடையில் விழுந்த விரிசலை சரி செய்ய வேண்டும் என நினைத்தார். அவளால் ஆதித்தை அவ்வளவு ஈஸியாக தூக்கி எறிய முடியவில்லை.
மேலும் மாதேசுடன் ஏற்பட்ட சண்டையில் அவனின் வாயை அடைப்பதற்காக கூட அப்போதைக்கு அழகு நிலாவை தனது வருங்கால மனைவி என்று கேட்டதுக்கு ஆமாம் என்று சொல்லியிருக்கலாம் என நினைத்தாள் வர்ஷா. ஏனெனில் அழகு நிலாவின் எளிமையான தோற்றம் கண்டவள் அதை அழகு நிலாவின் வீக்னஸாக நினைத்தாள். தான் போய் திரும்ப ஆதித்திடம் காதல் வார்த்தை பேசினால் தன்னிடம் ஆதித் திரும்பி வந்து விடுவான் என்று தப்பு கணக்கு போட்டாள். எனவே அடுத்து அழகு நிலாவை பற்றி நைஸாக மாதேஷிடம் கேட்டு அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அட்ரஸ் தெரிந்து கொண்டவள் நேராக அழகு நிலாவை பார்க்க அவளது விடுதி நோக்கி விரைந்தாள். அழகு நிலாவுடன் காரில் போய்கொண்டே தனக்குள் ஒரு தீர்மானத்திற்கு வந்த ஆதித் அதன் பின்பே அழகு நிலாவை திரும்பி பார்த்தான். ஆனால் அவள் இன்னும் அழுது கொண்டு இருப்பதை பார்த்தவன் ஒரு கையால் டிரைவ் செய்து கொண்டே மறு கையால் எட்டி அவள் கையை பற்றி அழுகாத அழகி, நான் இருக்கேல என்றான். அதுவரை தன் அண்ணன் விட்டு சென்றதிலேயே உழன்று கொண்டிருந்த அழகி அவனின் தொடுகையில் தன் நிலை அடைந்தவள் அவனின் பிடியில் இருந்து தனது கையை உருவினாள். ஏன் என்ற கேள்வியோடு அவள் முகம் பார்த்த ஆதித்திடம், நீங்கள் அந்த மாதேஷ் உங்கள் வருங்கால பொண்டாட்டியா நான் என்று கேட்டதுக்கு எதுக்கு ஆமான்னு சொன்னீங்க? நீங்கள் அப்படி சொன்னதுனால தான் என் அண்ணன் என்னை வேண்டாம் என்று விட்டுட்டு போயிடுச்சு, என்னை சந்தேகப்பட்டு போயிடுச்சு. இந்த உலகத்திலே சிறந்த அண்ணன் என் அண்ணன் என்று நான் நினைத்திருந்தேன். என் கண்ணை பார்த்தே நான் வேணும் என்று கேட்காமலேயே என் மனதறிந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா செய்கிற என் அண்ணனே இனி நான் அவங்கள ஊர் பக்கம் போய் பார்க்க முயன்றாலே செத்துருவேன்னு சொல்லிருச்சே என்றாள். அவள் அவ்வாறு கேட்டதும் ஆதித் அவளை ஓர் புருவம் உயர்த்தி கேள்வியுடன், உன் அண்ணன் உன்னை விட்டு போனது உனக்கு வருத்தமா, இல்லை நான் உன்னை என் வருங்கால பொண்டாட்டியான்னு அந்த மாதேஷ் கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னது உனக்கு வருத்தமா? இதில் உன் அண்ணன் விட்டு போனதற்கு வருத்தம் என்றால் அதற்கு என்ன செய்யலாம் என்று நான் யோசிக்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு கல்யாணம் நடக்கப் போகிறதே, அப்போ நீ என் வருங்கால பொண்டாட்டியான்னு அவன் சொன்னதற்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் என்று கேட்டான் ஆதித். அவன் அவ்வாறு கூறியதும் அவன் முகத்தை அதிர்ச்சியோடு பார்த்த அழகு நிலா அவன் கேலியாக சொல்கிறானா என்று பார்த்தாள். ஆனால் அவன் முகத்தில் இருந்த தீவிரம் அவன் சொன்னது கேலி இல்லை, உண்மைதான் என்று அவளுக்கு காட்டியது. எனவே கலக்கத்துடன், வேண்டாம் ஆதித் என்று தலையை குலுக்கியபடி கூறினாள் அழகு நிலா. அனுதாபத்துக்காகவோ உதவி செய்வதற்காகவோ யாரும் கல்யாணம் செய்யக்கூடாது. உங்களுக்கு கல்யாணம் என்றால் அவ்வளவு லேசாக போய்விட்டதா? அதற்கு நான் ஒத்துக்கொள்வேன் என்று எப்படி நீங்கள் நினைக்கலாம்? நீங்கள் ரொம்ப நல்லவர் தான், எனக்கு ஒவ்வொரு முறை கஷ்டம் வந்தபோதும் உதவியவர் தான். அதற்காக காலமெல்லாம் உங்கள் வர்ஷாவை உங்களிடம் இருந்து பிரித்து அனுதாபம் என்ற பேரில் அந்த இடத்தை நான் எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் செய்ய நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மேலும் அப்படி செய்தால் என் அண்ணன் என் மேல் பட்ட சந்தேகம் உண்மை என்று ஆகிவிடும் என்று படபடவென்று வார்த்தைகளை கொட்டினாள் அழகு நிலா. அவள் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியதும் கோபத்துடன், உன் அண்ணன் உனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளையே உங்கள் மனசில் வருங்கால கணவனாக நினச்சிட்டியோ? அதனால்தான் நான் ஏற்கனவே ஒருத்தியை காதலித்ததை காரணம் காட்டி என்னை கல்யாணம் செய்ய ஒத்துக்க மாட்டேன் என்கிறாயோ என்று கர்ஜித்தான். அவன் கோபப்படுவதை பார்த்து, நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. என் கல்யாணம் பற்றியே நான் இப்போ யோசிக்கலை. இதில் வருங்கால புருஷன் நான் அவனை நினைத்ததாக வேற சொல்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க ஆதித், உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது என்று கூறினாள். அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவளின் ஹாஸ்டலும் வந்துவிட்டது. அதன் முன் நிறுத்தியவன், நீ தப்பாக யோசிக்கிற அழகி என்றவன், நான் உன்னை விரும்பித்தான் கல்யாணம் செய்ய நினைக்கிறேன் என்று அவன் சொல்லி முடித்த மறுநிமிடம், அனுதாபத்திற்கும் விருப்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன் நான் இல்லை. என்னால் உங்கள் வர்ஷாவின் அளவிற்கு மாடனாக எல்லாம் உங்களுக்காக என்னால் மாறவும் முடியாது, மாறவும் மாட்டேன் என்று கூறினாள் அழகு நிலா. இப்பொழுது இருக்கும் அவளின் மனநிலைக்கு தான் அவளை விரும்புகிறேன் என்று சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று உணர்ந்தவன், இனி இவளிடம் பேசி காரியத்தை சாதிக்க முடியாது, அதிரடிதான் கை கொடுக்கும் என்று முடிவெடுத்தான் ஆதித். எனவே கடினமாக முகத்தை வைத்து கொண்டு, நான் சொன்னால் சொன்னதுதான், உனக்கு நான் எனக்கு நீ என்பது முடிவாயிடுச்சு. இந்த ஆதித் ஒன்றை செய்யணும் என்று முடிவெடுத்துட்டா அதை யாராலும் நிறுத்த முடியாது. நான் டிசைட் செஞ்சுட்டேன், நம்ம கல்யாணம் அடுத்த வாரம் தான் என்று. இப்போ நீ என்ன செய்கிற? ஹாஸ்டலில் போய் உன் திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வெக்கேட் செய்து ரெடியாகு. இனி நீங்கள் இருப்பது உனக்கு பாதுகாப்பல்ல. அந்த மினிஸ்டரின் மகன் ரொம்ப டேஞ்சரானவன், ஜாக்கிரதையாக இரு. எனக்கு 1 மணி நேரம் வெளியில் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து உன்னை என் வீட்டிற்கு கூப்பிட்டு கொண்டு போகிறேன் என்றவன் டிரைவிங் சீட்டில் இருந்து இறங்கி அவள் உட்கார்ந்திருந்த பக்கம் வந்து அதன் கதவை திறந்தான். ஏ அழகி, இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலை,
அதற்குள் என்னை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்ட என்று அவள் ஹாஸ்டல் வந்தும் இறங்காமல் யோசனையுடன் காரிலேயே இருந்தவளின் பக்கம் இருந்த கதவை திறந்தவன் கிண்டலுடன் கேட்டான். ஆனால் பல குழப்பத்தில் இருந்த அழகி அவனின் கேலியில் லயிக்க முடியாமல் சீரியஸாக கூறினாள். நடக்காத ஒன்றை பற்றி நான் யோசிப்பதே கிடையாது என்றாள். அதற்கு ஆதித் என்கிட்டேயே சவாலா என்றான். உடனே அவள் முகம் வேதனையில் சுருங்கியது. சவால் விடும் நிலையில் நான் இல்லை. அதுவும் உங்களிடம் சவால் விடணும் என்று நான் நினைக்கவே மாட்டேன். அதற்காக நீங்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டவும் மாட்டேன் என்று கூறினார். பின் அந்த நரேனின் மொபைலை நீங்கள் ஆன் செய்து அதிலிருந்த என் வீடியோவை டெலீட் செய்திட்டீங்களா என்று கேட்டார். அதற்கு அவன் ஒரு நிமிஷம் என்று அவளிடம் கூறியவன் தன் காரினுள் எட்டி அதில் இருந்த நரேனின் போனை எடுத்தான். பின் அவளுடன் இணைந்து நடந்தபடி அதன் கவரினுள் இருந்து தான் உடைத்து வைத்திருந்த அந்த மெமரி கார்டை எடுத்து அவளிடம் காண்பித்தான். டெலிட் மட்டும் செய்யலை, அந்த மெமரி கார்டையை உடைச்சிட்டேன் என்றான். அவன் கையில் வைத்திருந்ததை பார்த்தவள் கண்கள் கலங்கியது. யார் இவன்? எனக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட இரட்சகனா என்று மனதில் நினைத்து கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆதித், இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் செஞ்சது. ஆனால் இதிலிருந்து நான் மீண்டுட்டேன் என்பதை சந்தோஷமாக ஜீரணிக்க கூட முடியாமல் வேலை போய் என் வீட்டிலும் என்னை புறக்கணித்ததால் உங்களுக்கு மீண்டும் தொந்தரவாக வந்துவிட்டேன் என்று விரக்தியுடன் கூறினார். உடனே ஆதித், நோ அழகி, நான் உன்னை தொந்தரவாக எப்போதும் நினைக்க மாட்டேன் என்று கூறினார். அதற்கு சோர்வாக சிரித்தவள் ஆதித்திடம், அந்த மொபைலில் வேறு என்ன இருந்துச்சு? அந்த மொபைலில் எங்கள் பாஸ் எதுக்கு என்னிடம் அதை கேட்டு மிரட்டுனாங்க என்று கேட்டார். அதற்கு ஆதித், அந்த மாதேஷும் அந்த நரேனும் சேர்ந்து பொறுக்கி வேலை பார்த்து அதை அவங்களே ரெக்கார்டு வேற பண்ணியிருக்காங்க. அது மட்டும் வெளியாச்சு அவங்க முகத்திரை எல்லோர் முன்பும் கிழிஞ்சிடும்ல. நீ அதையெல்லாம் இப்போ யோசிக்காத. அந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிடுவேன். ஆனால் இதை நீ என்கிட்ட கொடுத்ததுக்கு உன்னை ஏதாவது பண்ணணும் என்று அவங்களுக்கு தோணும். ஆனால் நீ என்னுடையவள் என்று தெரிந்தால் உன் மேலே கை வைக்க யோசிப்பாங்க. இருந்தாலும் நீ என்னுடைய இடத்தில் பாதுகாப்பாக இருப்பது தான் உனக்கு இப்போ சேஃப் என்று கூறிக்கொண்டே அவனும் ஹாஸ்டலுக்குள் நுழைய வருவதை பார்த்த அழகுநிலா, நீங்கள் எங்கே என் கூட உள்ளே வருகிறீர்கள்? உள்ள மற்ற ஆண்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் கிளம்புங்க, நான் போய்க்கொள்வேன் என்றாள். அதற்கு ஆதித், இங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுடைய கார்டியன் வரலாம்ல, நான் தானே இனி உனக்கு எல்லாம் என்று கூறியவன் அவளுடன் உள்ளே நுழைந்தான். ஆதித் அங்கு இருந்த ரிசப்ஷனுக்கு அவளுடன் சென்றான். அங்கிருந்த அந்த விடுதியின் நிர்வாகி அழகுநிலாவுடன் வந்திருக்கும் ஆதித்தை பார்த்தபடி, இவங்க உங்கள் அண்ணன் கிடையாதே, கார்டியனை தவிர மற்ற ஆண்களை உள்ள கூப்பிட்டு கொண்டு வரக்கூடாது என்று தெரியும் இல்லையா அழகுநிலா என்று கேட்டார். அதற்கு அவள் பதில் கூறும் முன் ஆதித், ஹாய் மேடம், ஐ ஆம் ஆதித்யராஜ், ஜானகி பில்டர்ஸ் எம்டி. அழகுநிலா இஸ் மை பியான்சி. நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு மேரேஜ். அதனால் இன்னைக்கு ரூமை வெக்கேட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடலாம் என்று தான் நாங்கள் வந்தோம் என்று கூறிவிட்டான். அவன் அவ்வாறு கூறியதும் அழகுநிலா அவனை முறைத்து பார்த்தான். அதற்குள், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அழகுநிலா, அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் டு யூ என்று அழகுநிலாவிடம் வாழ்த்து கூறினாள் அந்த ஹாஸ்டல் நிர்வாகி அம்மா. அவர்களிடம் அதற்கு மேல் மறுத்து பேச முடியாமல் மையலாக அவர்களின் வாழ்த்துக்கு நன்றியோ மறுப்போ சொல்ல முடியாது புன்னகை மட்டும் செய்தாள் அழகுநிலா. அவளின் சிரிப்பையும் மழுப்பலையும் பார்த்து விஷமத்துடன் ஆதித் அவளின் கன்னத்தை தொட்டு அதன் மென்மையை சோதித்தபடி, ஓகே பேபி, நான் என் வேலையை முடிச்சுட்டு வருகிறேன், நீ உன் திங்ஸ் எல்லாம் பேக் செய்துட்டு ரெடியாக இரு என்றான். அழகுநிலாவிற்கு தான் சங்கடமாக போய்விட்டது. அவன் கையை லாவகமாக தட்டி விட்டவள், என்னை தொடாம பேசுங்க என்று மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினாள். அதன் பின், மேடம், நான் என் திங்ஸை பேக் பண்ணிட்டு வருகிறேன் என்று அவள் ரூமிற்கு விரைந்தாள் அழகுநிலா. தன் அறைக்கு வந்தவள் தன் அண்ணனின் மொபைலுக்கு தொடர்பு கொள்ள முயன்றாள். தனது நிலையை அவனுக்கு எப்படியாவது விலக்கி கூறிவிட்டால் தன்னை புரிந்து கொள்வானோ என்று நினைத்தாள். ஆனால் பல தடவை முயன்றும் அவள் அண்ணன் அவளின் அழைப்பை எடுத்து பேசாததால் சோர்ந்து போய் மடங்கி உட்கார்ந்து அழுக ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளின் ரூம் கதவு தட்டப்பட்டது. உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் தனது கண்ணீரை துடைத்துவிட்டு யார் என்று கதவை திறந்து பார்த்தாள். வெளியில் இருந்த அந்த ஹாஸ்டலின் மெய்ட் அழகுநிலாவிடம், உங்களுக்கு விசிட்டர் வந்திருக்கிறார்கள் என்றாள். யார், பேர் எதுவும் சொன்னார்களா என்று கேட்டதும், ஆமாம், வர்ஷா வந்திருக்கேன்னு சொல்ல சொன்னார்கள் என்றார். இதோ ஒரு நிமிஷத்தில் வந்து விடுகிறேன், அவங்கள ரிசப்ஷனில் உட்காரச் சொல்லுங்கள் என்று கூறியவள் தன் முகத்தை நீர் அடித்து கழுவி துடைத்துவிட்டு ரிசப்ஷனை நோக்கி நடக்கும்போதே நினைத்தாள், நான் அங்கே பேச போகும்போது எல்லாம் அதை கேட்கவே விரும்பப்படவில்லையே, இப்போ எதற்கு இங்கு வந்திருக்கிறார்கள் என்று யோசனையுடன் ரிசப்ஷனை அடைந்தாள்
அழகுநிலா. அழகுநிலாவை பார்ப்பதற்கு வர்ஷாவிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. நான் அப்போ இவளை அவமானப்படுத்தியதை மனதில் வைத்து இப்போ தன்னிடம் திமிராக நடந்து கொள்வாளோ என்று யோசனையுடன் அவளை பார்த்தாள். ஆனால் அழகுநிலா அவளை பார்த்து நட்பாக சிரித்தபடி, நானே உங்களை பார்த்து பேசணும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க, வாங்களே கார்டனில் போய் உட்கார்ந்து பேசலாம் என்று கூட்டிக் கொண்டு சென்றான். அங்கிருந்த பெரிய வேப்ப மரத்தின் அடியில் போட்டிருந்த கல் பெஞ்சில் அமர்ந்ததும் அழகுநிலா கூறினாள், ரிசப்ஷனில் பலர் வருவாங்க, நம்மால் ஃப்ரீயாக பேச முடியாது, அதனால்தான் இங்கே கூட்டி வந்தேன் என்றான். வர்ஷா தேவையில்லாமல் யாரையும் இகழ்வாக பேசுபவள் இல்லை. ஆதித்தும் அவளுக்கும் இடையே அழகுநிலா திடீரென்று முளைத்ததால் அழகுநிலாவின் மேல் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக அவளிடம் அப்பொழுது கடுமையாக நடந்து கொண்டாள். ஆனால் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அழகுநிலா நட்பாக அவளிடம் பேசினாள். எனவே வர்ஷா கூறினாள், உங்களிடம் நான் ஹார்ஸாக நடந்துகிட்டேன், அதற்கு சாரி மிஸ் அழகுநிலா என்றாள். அதற்கு அழகுநிலா, நான் அதை பெருசாக நினைக்கவில்லை, ஏன்னா உங்களுக்கும் ஆதித்துக்கும் இடையே பிரச்சனை வந்ததுக்கு நான் தானே காரணம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கும் இடையே தவறாக எதுவும் கிடையாது. அவர் எனக்கு ஆபத்தான சூழலில் உதவினார், இப்பொழுதும் உதவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் மாலில் வைத்து கண்ணால் பார்த்ததோ, என் பாஸ் மாதேஷ் ஆதித்திடம் அவரின் வருங்கால மனைவியா நான் என்று கேட்டதற்கு அவர் ஆமாம் என்று சொன்னதோ எதுவும் உண்மை இல்லை. உங்களுக்கு முதலிலிருந்து நடந்த அனைத்தும் சொன்னால்தான் புரியும் என்று கூறி ஆதித்தை முதலில் ஹோட்டலில் பார்த்ததிலிருந்து, அதன் பின் நிறைய நாள் நிகழ்ந்த அசம்பாவிதம், பின் அந்த மொபைல் மிரட்டல், மாலில் அதை தான் கொடுக்க வந்தது, அதன் பின்பு தனக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அப்பொழுது ஆதித் தன்னை காப்பாற்றி அவரின் வீட்டிற்கு ஆதித்தின் அம்மா ஜானகி அழைத்ததால் கூப்பிட்டு போனது, பின் அவனுடன் கோவிலுக்கு போனது வரை எல்லாம் கூறினாள். அவள் கூறிய அனைத்தையும் கேட்ட வர்ஷாவிற்கு ஆதித்தை தான் சந்தேகப்பட்டது எவ்வளவு தவறு என்று புரிந்தது. மேலும் யோசனையுடன் அழகுநிலாவிடம், நீ சொல்வதை பார்த்தால் உன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த மினிஸ்டர் மகன் நரேன் தானே, பின் எதற்கு மாதேஷ் உன்னிடம் அந்த மொபைலையும் அதில் இருந்த பதிவையும் பற்றி கேட்டு டென்ஷன் ஆனான் என்று கேட்டாள். அதற்கு அழகுநிலா கூறினாள், அந்த நரேனும் மிஸ்டர் மாதேஷும் நண்பர்களாம், மேலும் அவங்க என்னிடம் அந்த மொபைலை என் வீடியோ பதிவிற்காக ஒன்றும் கேட்கவில்லை போல, அதில் அந்த நரேனுக்கும் மாதேஷுக்கும் எதிரான ஏதோ வீடியோ ரெக்கார்டு உள்ளது போல, அதற்காகத்தான் அதை என்னிடம் வாங்க அத்தனை மிரட்டல் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றான். அதனை கேட்ட வர்ஷா, அதில் அப்படி என்ன இருந்தது என்று கேட்டாள். எனக்கு அது தெரியாது, ஆதித்திடம் அவங்க வீட்டில் இருந்து வரும்போது அதில் இருந்த என் ரெக்கார்டை டெலீட் செய்து தருமாறு அந்த மொபைலை கொடுத்தேன், அவர்தான் அதில் உள்ள வீடியோ பதிவுகளை பார்த்திருக்கிறார். இன்று மறுபடி அவரை பார்த்தபோது அது பற்றி கேட்கும் முன் என் அண்ணன் என்னிடம் கோவப்பட்டு போனதால் அந்த டென்ஷனில் அதை கேட்காமல் விட்டுவிட்டேன் என்றார். மேலும் நான் டென்ஷனில் இருப்பதால் அதை பற்றி கேட்டதற்கு பிறகு பார்க்கலாம், நான் அதை டீல் செய்து கொள்வேன் என்று ஆதித் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த மினிஸ்டரின் மகன் ஆபத்தானவனாக இருப்பதால் என்னால் வேறு எங்கும் செல்ல முடியவில்லை. கூடிய சீக்கிரம் ஒரு பாதுகாப்பான இடம் தேடிக்கொண்டு போய்விடுவேன். அதுவரை என்னை ஜானகி ஆண்டி கூட தங்க வைப்பதாக ஆதித் கூறியதற்கு நான் சரி என்று கூறிவிட்டேன். நீங்கள் என் நிலையை புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வர்ஷா. ஆதித்தை நான் அவர் வீட்டில் தங்குவதால் இனி நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அதற்கு வர்ஷா, யா, நான் தான் யோசிக்காமல் எங்கள் இருவருக்குள்ளேயும் பிரச்சனையை பெரிதாக்கி விட்டேன். ஆதித் என் மேல் ரொம்ப கோபமாக இருக்கிறார், அதனால்தானோ என்னவோ என்னை காயப்படுத்துவதற்காக உன்னுடன் நெருக்கமாக இருப்பது போல் என்னிடம் என்று காண்பித்திருக்கிறார். நான் போய் மறுபடியும் ஆதித்திடம் பேசி சாரி கேட்டால் எங்களுக்குள் உள்ள பிரச்சனை சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்றார். வர்ஷா அவ்வாறு கூறியது அழகுநிலாவிற்கு ஏனோ உவப்பானதாக இல்லை. இருந்தும் அதை ஒதுக்கி வர்ஷாவிடம் கூறினார், நீங்கள் ஆதித்தை கண்டிப்பாக போய் பார்த்து பேசுங்க வர்ஷா. எனக்கு உதவிய ஆதித்துக்கும் உங்களுக்கும் இடையே என்னால் பிரச்சனை வந்துருச்சே என்று உறுத்தலாக இருந்தது. நீங்கள் 2 பேரும் பழையபடி சேர்ந்தால் எனக்கு சந்தோஷமே என்றாள் அழகுநிலா. அப்பொழுது அழகுநிலாவின் மொபைல் ஒலி எழுப்பியது. எனவே வர்ஷா, ஓகே, நீங்கள் பேசுங்க, நான் கிளம்புகிறேன், என்னிடம் உண்மையை நீங்கள் சொன்னதற்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றவள் எழுந்து வெளியேறினாள். அழகுநிலா தனது மொபைலில் அவளது தோழி சுமதி பெயர் பார்த்ததும் அவளுக்கு ரமேஷ் மூலம் விஷயம் தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டாள். அதை அட்டன் செய்தபடி தனது ரூமிற்கு நடந்து கொண்டே பேச ஆரம்பித்தாள்.
அழகு நிலா சுமதி என்று சொன்ன மறுநிமிடம், நிலா என்னென்னவோ சொல்கிறார் ரமேஷ், நீ இதுவரை எதையுமே ஏன் என்னிடமும் விசுவிடமும் சொல்லவில்லை, இப்போ எங்கே இருக்கிற என்று படபடவென கேள்வி கேட்டார். அதற்கு அழகு நிலா, உங்களிடம் சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் சொல்லணும் என்று நான் நினைத்த நேரம்தான் உனக்கும் விசுவிற்கும் உள்ள லவ் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்து அப்போ பிரச்சனையில் நீங்கள் இருப்பதாக பட்டது. அதற்கு பின் நீ வேலைக்கு வந்தபோது உங்கள் கல்யாண ஏற்பாடு அப்படின்னு போயிருச்சு, அதனால தான் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட்டது என்றவள். ஆனால் இப்போ உங்கள் 2 பேருடைய உதவி எனக்கு தேவை என்றாள். அப்பொழுது அவளிடம் இருந்து விசு, என்னிடம் கொடு, நான் பேசுகிறேன் என்று மொபைலை பறித்தவன், நிலா எதுவென்றாலும் சொல்லு, செய்திடலாம் என்றான். அதற்கு அழகு நிலா, விசு, இந்த விஷயத்தில் எனக்கு பிரச்சனை கொடுப்பவர்கள் அரசியல், பணம், அதிகாரம் எல்லாம் உள்ளவர்கள். எனவே உங்களிடம் நான் வெளிப்படையாக உதவி வந்து நின்றால் அவர்கள் உங்களை எளிதாக தாக்க முடியும். அதனால் நான் இப்பொழுது ஜானகி பில்டர்ஸ் எம்டி மிஸ்டர் ஆதித் அவரோட பாதுகாப்பில் இருப்பது தான் நல்லது. ஆனால் எனக்கு நீங்கள் சென்னையை விட்டு தொலைவில் ஏதேனும் ஒரு வேலையை நம் நண்பர்கள் மூலம் சீக்கிரமாக எனக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள், அது போதும் என்றான். உடனே விசு கூறினான், அழகு நிலா, ரமேஷ் சொன்னார் மிஸ்டர் ஆதித் உன்னை கல்யாணம் செய்ய போவதாக, நீ என்னடானா வேலைக்கு ஏற்பாடு செய்யணும் என்று சொல்ற என்றான். அதற்கு அழகு நிலா, ஆதித் ஏற்கனவே வர்ஷா என்பவளை காதலிக்கிறார், அதனால் இந்த பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். என்னை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட அவர் வந்து விடுவார், மற்ற விஷயங்களை பிறகு நான் பேசுகிறேன் என்றவள். ஆதித் கூறிய 1.5 மணி நேரம் ஆகப் போவதை உணர்ந்தவள் தன்னுடைய திங்ஸை பேக் செய்ய ஆரம்பித்தாள்.